கேமர்ஸ் ஒரு உண்மையாலுமே யாரெல்லாம் பெஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இந்த 2 நாளில் எனக்கு தெரிஞ்சுது. பிகாஸ் வந்து நமக்கு வந்து நம்ம சேனலை ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டோம். ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் தரணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூப் சேனல் கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவுசெய்து உங்கள் சேனலில் ஆக் ஆனால் தான் பார்க்கணுன்ட்டு இல்லை, இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ நான் இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து என்ன ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேமர்ஸ், ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து எப்படி வந்து ஷேடோ கேம்ஸ் வந்து அவங்களோட சேனலை வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் என்ன கேட்டாங்கன்னா, ப்ரோ உங்கள் சேனல் ஹேக் ஆகிடுச்சின்றீங்க, எப்படி ப்ரோ நீங்கள் ஆனால் வீடியோ போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு இது நான் சொல்கிறேன். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு சேனல், அதாவது நீங்கள் ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த இமெயில் ஐடியோட ஓனர் நீங்கள் தான். பட் நீங்கள் அதுக்கு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் மேனேஜ் பர்மிஷன், அதாவது பெர்மிஷன்ன்ற செட்டிங்ஸில் போயிட்டு உங்கள் எடிட்டர்ஸ்க்கு நீங்கள் மேனேஜராகவோ இல்லை எடிட்டராகவோ அப்படி ஆக்சஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஜஸ்ட்டு மேனேஜர் ஆக்சஸ் கொடுத்துட்டா அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், சில சேஞ்சஸ் பண்ணலாம். பட் அக்கௌண்ட்டோட மேஜர் டீட்டெயில்ஸை மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட் மாற்ற முடியாது, வேறு எதுனா வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடானது வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி சினாரியோவில் தான் எங்கள் சேனல் ஹேக் ஆனவுடனே எங்களோட இமெயில் ஐடி, அதாவது ஷேடோ கேம்ஸோட இமெயில் ஐடியும் ஹேக் ஆகிடுச்சு, ஜிமெயிலும் ஹேக் ஆகிடுச்சு, யூடியூபும் ஹேக் ஆகிடுச்சு. பட் எடிட்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் ஆக்சஸ் இருந்ததுனால அவரால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ண முடிஞ்சுது. சரி தெரியட்டும் பீப்புள்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. எப்போ இது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு PS2 வீடியோ ஷெட்யூல் பண்ணிட்டோம். 23ஆம் தேதி ஈவினிங் வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோலாம் லான்ச் ஆகிடுச்சு. பட் ஆனால் அப்புறமா தான் பார்த்தா என்ன தெரியுதுன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 5:38 கிட்ட சேனல் வந்து ஹேக் ஆகிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன ஆகிருக்கு, 5:38 அப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்படி உள்ளே நுழைஞ்சாங்கன்னே தெரியல. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சிட்டு அவங்க என்ன ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அவங்களது ஆட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆட் பண்ணோடனே எங்களோட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கூகுள் எம்பின், அதாவது இந்த செக்யூரிட்டி பாஸ்கீன்னுவாங்க, அந்த பாஸ்கீயை ரிமூவ் பண்ணிட்டாங்க, கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, கூகுள் பேக்கப் கோட் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அப்புறம் ரெக்கவரி இமெயில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே டப்புன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி வந்து என்னோட நோட்டிஃபிகேஷன் எனக்கு வந்திருக்கு, ஆனால் நான் வந்து ஃபோனில் பார்க்கல. பட் ஆனால் நம்மளோட ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்க வச்சுருந்த மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் போனோடனே பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இமீடியட்டாக அவங்க வந்து சேஞ்ச் பண்ணோடனே என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் அந்த ஹேக்கர் வந்து டாப் ஆஃப் தட் பாஸ்வேர்டை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ நாங்கள் வந்து ஒரு 6 o'clock 6:30க்கு வந்து பிளாக் அவுட் ஆகிட்டோம். எங்களால் வந்து எதுவுமே வந்து அந்த சேனலில் ரெட்ரைவ் பண்ண முடியல. ஏன்னா ரெக்கவரி இமெயிலை மாற்றிட்டாங்க, கூகுள் பேக்கப் கோட்னா இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தொலைச்சிட்டிங்கனாலும் அந்த பேக்கப் கோடை வச்சு நீங்கள் இதுவும் பண்ணலாம். அந்த பேக்கப் கோடையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆகிட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ கூகுளை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூகுளுக்கு வந்து அசிஸ்டன்ஸே கிடையாது. ஸோ கூகுள் அசிஸ்டன்ஸே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது ரிலேட்டடாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் யூடியூப்பில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கால் பண்ணோம். என்னோட எடிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட பேசணும். அப்படி பேசும்போது கடைசியாக வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், க்ளோஸ் ஃப்ரெண்டு, YConV சேனல் வச்சுருந்தாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற ஒரு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெக்கவர் பண்ணுற கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாங்க. அது ட்ரை பண்ணியும் லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனவொடனே என்ன பண்ணோன்னா, ஒரு கூகுள் ஃபார்ம் ஷீட்டில் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கூகுள் ஃபார்ம் ஷீட்டை எடுத்துகிட்டு முக்கியமாக அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட கூகுள் ஆட்சென்ஸ் ஐடி இருந்துச்சு. நிறைய பேர்கிட்ட அது இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அது இல்லாமல் யூடியூபோட லிங்க், அந்த அஃபிஷியல் லிங்க் வந்து சேனல் லிங்க் இருந்ததுனாலையும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு. ஸோ கூகுள் ஆட்சென்ஸ் லிங்க்கு, ஒரு சில ஃபார்ம்ஸ் நான் சைடில் போடுறேன் பாருங்கள். அந்த ஃபார்மில் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க.
ஸோ ஃபில் பண்ணதில் எங்களோட டீட்டெயில்ஸ், என்னோடய பேர், என்னோடய டீட்டெயில்ஸு, அப்புறம் கூகுள் ஆட்சென்ஸு, லாஸ்ட்டாக அப்லோட் ஆன வீடியோ, அதுக்கப்புறமா வந்து நமக்கு எப்போ பே அவுட் ஆச்சு, அது மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்த ரெக்கவரி இமெயில் எது கொடுத்துருந்தீங்க, எது சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஜிமெயில் உள்ள கொண்டு போகும் கோட் போட்டு, அப்படி போகலன்னா இந்த மாதிரி ரிக்வஸ்ட் வந்து சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அந்த சப்மிட் ஆன ரிக்வஸ்ட்டை இந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுங்கள், எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க கூகுள்லேருந்து. ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆச்சுன்னா இதை சப்மிட் பண்ணி மார்னிங் வந்து ஒரு 10 o'clock வந்து நாங்கள் மெயில் போட்டுட்டோம். நைட்டு 24th நைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, இது மாதிரி வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெக்கவரி டீமுக்கு கொடுத்துட்டோம், எஸ்கலேட் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து ரெக்கவரி டீம் கிட்டேருந்தே உங்களுக்கு வந்து மெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன் பிட்வீன் இந்த 24th அன்னைக்கு மார்னிங் வந்து என் எடிட்டர்கிட்ட வந்து ஆக்சஸ் இருந்ததுனால அவர் மார்னிங் வீடியோ அப்லோட் பண்ணார் எங்களோட சேனல்லே. அப்போ நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இது மாதிரி ஷேடோ கேம்ஸ் ஹேக் ஆகிடுச்சுன்ற இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. பட் ஈவினிங் ஒரு நைட் வந்து 11:03 ஷார்ப்பாக ஈவினிங் வந்து ஒரு மெயில் வருது, ஈவினிங் இல்லை ஒரு நைட்டு போல் மெயில் வருது. மெயில் வந்தோடனே இது மாதிரி நாங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டோம், ரெக்கவரி டீம் கூகுள்லேருந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 11:03 போல் இந்த மெயில் வந்துச்சு. கரெக்டாக வந்து ஒரு 20-25 மினிட்ஸில் எனக்கு கூகுள் கிட்டேருந்து எங்களோட ரெக்கவரி மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வருது, ப்ரெஸ் திஸ் பட்டன் டு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்தோடனே தெரிஞ்சிடுச்சு நமக்கு இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட பாஸ்வேர்டு வந்து ஃபுல்லாகவே வந்து ரீசெட் பண்ணி கொடுத்துட்டாங்க கூகுளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அது இல்லாமல் நம்ம ஒய் கான் பி பெதர் கீர்த்தி ப்ரோக்கும் பெரிய தேங்க்ஸ். ஸோ இது எல்லாமே ரெக்கவர் பண்ணோன்னா இம்மீடியட்டாக பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும், 2-step வெரிஃபிகேஷனு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுளோட எம்பின், அதாவது பாஸ்கி, கூகுள் ஆத்தென்டிகேட்டர், 2-step வெரிஃபிகேஷன், கூகுள் பேக்கப் கோட் ஜென்ரேட் பண்ணியாச்சு, ரெக்கவரி மெயிலு எல்லாமே போட்டு கொடுத்தாச்சு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு கூகுள் செக்யூரிட்டிக்கு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை வாங்கி அதையும் வந்து இன்சர்ட் பண்ணி இன்னும் ப்ரொடெக்ஷனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனாலும் என்ன இதுலேருந்து தெரிஞ்சுதுன்னா அந்த ஹேக் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்கேருந்து ஹேக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எடிட்டிங் பிசியிலேருந்து தான் அது ஹேக் ஆகிருக்கு. அது எப்படி ஹேக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நீங்கள் லிங்க்குக்கு போயிட்டு ஏதோ ஒரு எமோஜியோ இல்லை எதனா ஒரு மீமோ ஏதோ எடுக்க போகிறீங்கன்னா அப்போ அது மாதிரி வந்து அன்ஆத்தரைஸ்ட்லேருந்து உங்களுக்கு வைரஸ் எதனா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது மாதிரி ஹேக் ஆகிருக்கிறதா இது வாய்ப்பு. ஸோ நான் இது நடுவுலேயே வந்து சின்ன கிளிப் போடுறேன். காலையில் வந்து பாருங்கள் எப்போ ஹேக் ஆச்சு, அந்த ஹேக் பண்ண டைம்லேருந்து லைனாக என்னென்ன ஆயிருக்கு, அந்த ஹேக் பண்ணவனோட ஃபோன் நம்பர் கூட இதில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஹேக் பண்ணவரோட ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாமே தெளிவாக இதில் இருக்க அந்த சின்ன வீடியோ கிளிப்பும் போட்டிருக்கேன். 24th நைட் வந்து எங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆச்சு. 25th இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக தெளிவாக போட்டிருக்கேன். எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா நீங்கள் ஹேக்கே ஆகலைனாலும் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களோட கூகுளோட பேக்கப் கோச் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த NFC கீ வாங்கி போட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து ரெக்கவரி மெயில் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், 2-step வெரிஃபிகேஷன் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இன்கேஸ் எடிட்டர்ஸ் யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எடிட்டிங் ஆக்சஸோ இல்லை மேனேஜர் ஆக்சஸோ கொடுங்க. உங்கள் மெயிலோட டைரக்ட் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா அது அவங்க எடிட் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து குக்கீஸ் மூலிமா ஹேக் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக உங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் ஐடியெல்லாம் நோட் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்கேஸ் எதனா ஃபியூச்சரில் ஆனாலும் கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியும் கேமர்ஸ். ஸோ இந்த டைமில் நிறையா பேர் சப்போர்ட் கொடுத்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ 300 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்மளோட புது ஷேடோ கேம்ஸோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம சும்மா அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஷேடோ கேம்ஸ் குளோபல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி இங்கிலீஷ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஓகேங்களா, குளோபல் கண்டென்ட்ஸ் இங்கிலீஷில் பேசுகிற எல்லா கண்டென்ட்ஸும் இனிமேல் ஃபுல் வீடியோ ஆகட்டும் அப்படி இல்லைனா ஷார்ட்ஸ் ஆகட்டும் கண்டிப்பாக இங்கிலீஷ் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேடோ கேம்ஸோட குளோபலில் வந்து வரப்போகுது கேமர்ஸ். ஸோ ஸ்டே டியூன்ட், அது வந்து இதுவாக இருக்கும். அது இல்லாமல் நடுவில் ஒரு சில பேர் வந்து போட்டிருந்தாங்க, CMA அரவிந்த்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு, உங்களுக்கு கர்மா தான் ப்ரோ, எத்தனை பேர் அடிச்சாங்க, எத்தனை பேர் வயிற்றுல அடிச்சிங்களோ அப்படின்லாம் போட்டிருக்காங்க. நான் உங்களை எல்லாம் கண் பார்வை பார்த்ததுனால உங்களுக்கு நொட்டிட்டு போயிடுச்சு. கக்கு என்ன கக்க? கக்கிருப்பா, கக்கீரு ரொம்ப நல்லது. கக்குறதுனா கக்கீருன்னு. எதடா கக்க சொல்ற? கக்குடா. என்னதுடா? கக்கு சொல்ற, கக்குடா சொல்றேன். கக்கியாச்சா? என்ன பூரா வன்மங்களை உள்ள வச்சிருந்தா
உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல. எனக்கு நான் அவர் என்ன பண்ணனே தெரியல. எதுக்கு அவ்வளோ வன்மம் இருக்கார்? அவரோட நம்பர் இருந்தால் கொடுங்க, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். இல்லை அது ஃபேக் கமெண்ட்டா என்னன்னுலாம் எனக்கு தெரியல. பட் இது மாதிரி ஆளுங்க இருக்காங்களா, நம்ம கண்டென்ட் பிடிக்கலையா இக்னோர் பண்ணிட்டு போங்க. அதை விட்டு டைமை விட்டுட்டு அவர் சிஎம்ஏ அரவிந்தன்னு போட்டிருக்காரு. சிஎம்ஏ படிக்கிறதோட யூடியூப் பார்க்குறது தான் அவருக்கு வேலையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணவங்க இந்த டைமில், அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறையா கால்ஸ் வந்துச்சு என்னோடய கொலீக்ஸ் கையிலேருந்தும் சரிட்டு யூடியூப் சைட்லேருந்தும் சரி, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு 48 ஹவர்ஸில் ரெக்கவர் பண்ணி திருப்பி கம்பேக் கொடுத்துருக்கோம். அந்த கம்பேக் வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை இனிமேலும் வேறு மாதிரி நான் போட ட்ரை பண்ணி யோசித்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக பெஸ்ட்டு கம்பேக்காக இருக்க போகுது. ஸோ இது மாதிரி வேறு வீடியோவில் இனிமேலும் உங்களை சந்திக்கிறேன் தரமான கிளிப்ஸோட. ஸோ இனிமேலும் பார்க்கலாம் கேமர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் அண்ட் லவ்.